ஓகே, இப்போ வந்து நம்ம HTML கிளாஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளாஸ் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் போடுறோம். நாமளும் நம்ம டேபிள் போடும்போது டேபிள்னு கொடுத்துட்டு அது பார்டர் வித் அப்படி கொடுத்துருவோம். இப்போ வித் 50% அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனோட சைஸில் வந்து வித் பர்சன்டேஜ் நம்ம என்ன சைஸ் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோமோ அதில் வந்து 50% வித் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ சென்டர் அப்படின்ற டேக் எதுக்கு யூஸ் பண்ணி இந்த டேபிள் எனக்கு சென்டராக வந்து சென்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன சொல்லணும், டிவைட் போட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து சிஎஸ்எஸ் தான் ரெகுலர் பண்ணுறது. இது வந்து டேரெக்டாக இதுமாதிரி சென்டர் யூஸ் பண்ணுறதுனா நம்ம ரெட் கலர் வார்னிங் காமிக்கும். அதுமாதிரி பார்டர் கூட நம்ம சிஎஸ்எஸ் தான் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே கொடுக்கக்கூடாதனால அந்த வார்னிங் காமிக்கும். வேறு ஒன்றும் இல்லை, இது வார்னிங் தான் இன்ஃபர்மேஷன், பட் ஒர்க் ஆகும். இப்போ ரெட் கலருக்கு தான் ஒர்க் ஆகாது இல்லை, அந்த கமாண்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா? இப்போ சென்டராக எனக்கு டேபிள் வேணும். ஸோ அதோட வித் பார்டர் வந்து நான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ பார்டர் நான் கொடுக்கலனா அப்படி என்ன இருக்கும்னா, ஸோ பார்டர் வந்து திக்னஸ் தெரியாமல் இருக்கும். அதனால தான் ஜஸ்ட் ஒரு 4 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்டரோட அந்த டேபிளோட வித் வந்து 50% கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க டேபிள் ரோல் தான் ஷார்ட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் டேபிள் இங்கே வந்து டி ஹெட் அப்படின்னு கொடுத்தா, அதாவது டேபிளோட ஹெட். நான் டேபிளோட ஹெட்டிங் கொடுக்க போகிறேன் அப்படின்னா டி ஹெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வந்து டி ஹெட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஹெட்டிங்ஸ் நமக்கு என்னென்ன வருதோ அதெல்லாம் அந்த டி ஹெட்குள்ளார வரணும். ஓகேவா? அது ஒரு டேபிள் ரோ தான், ஆனால் அதுக்கு முன்னாடி ஹெட்னு சொல்லிட்டாச்சு. சப்போஸ் நமக்கு என்ன இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த டேபிள் நம்ம அவுட்புட் பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் மந்த் அண்ட் ஏஜ் சேவிங்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து என்ன பார்ட்டுக்குன்னா அது வந்து ஹெட் பார்ட் சொல்லுவோம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து பாடி பார்ட் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டர் பார்ட் சொல்லுவோம். இது 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த ஹெட்டுக்கு மட்டும் நம்ம கலர் கொடுக்கணும் அப்படின்னா, கலர் கொடுக்கணும், பேக்ரவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே கொடுத்தாலே போகணும். சப்போஸ் நீங்கள் இங்கே போயிட்டு இந்த ஹெட்டுக்கான இதில் போயிட்டு நீங்கள் அதாவது சிஎஸ்எஸ் போய் நம்ம ஹெட்டோட பிஜி கலர் மாற்றணும் அப்படின்னா கூட மாற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே கூட நீங்கள் ஒரு சில டேக் யூஸ் பண்ணலாம். ரெட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக் ஹெட் எங்கே இருக்கும், நீங்கள் எத்தனை ஏரியா வந்து ஹெட்டுக்குள்ளே மென்ஷன் பண்ணிக்கோ அது எல்லாமே நமக்கு ரெட் கலர் வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் 2 ரோ 3 ரோ கூட நீ இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஓகேவா? இது ஃபுல்லாகவே ஹெட்டுக்குள்ளே சப்போஸ் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இதெல்லாம் ஹெட்டுக்குள்ளே வருது அப்படின்னு மென்ஷன் பண்ணி திரும்ப போட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ ஓவரால் அதே ஹெட்டை திரும்ப காப்பி Ctrl+C Ctrl+V. ஸோ இப்போ பார்த்தா 2 ஹெட்டிங் இருக்கும். அந்த 2 ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து நமக்கு என்ன கலர் இருக்குன்னா, ஸோ ரெட் கலர் தான் இருக்கும். ஓகே, அப்போ எதுலாம் உங்களுக்கு ஹெட்டிங்காக நினைக்கிறீங்களோ அப்போ ஹெட் அப்படியே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரலாம். ஓகேவா? அப்போ ஹெட் பார்ட் நம்மளுக்கு எப்போ வேணால் தெரியும். அந்த ஹெட் பார்ட் நம்ம எதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். மினி சேஞ்சஸ் உங்களால் பண்ணி கொடுங்க. ஹெட் அப்படின்னு டேக்குள்ள நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணீங்களோ அந்த ஹெட்டுக்கான ஹெல்மெட் நம்ம கொடுக்கும்போது ஹெட்டில் என்னென்ன டேட்டா இருக்கோ அதுக்கான சேஞ்சஸ் மாறும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஹெட் டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால அது பேர் டேபிள் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஒரு டேபிள் போடும்போது டேபிள் ஹெட்னு கொடுத்துட்டு ஸோ இதுதான் டேபிள் ஹெட் அப்படி மென்ஷன் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேபிள் பாடி அப்படி சொல்கிறோம். ஓகேவா? டேபிள் பாடினா டேபிள்குள்ளே இருக்கிற கண்டென்ட். ஓகே, இதுதான் டேபிள்குள்ளே இருக்குது. இது எல்லாமே அதாவது இந்த மந்த் ஆஃப் எல்லாமே இருந்தது டேபிளோட பாடி. இந்த டேபிளோட பாடி ஹோல் பாடியோட பேக் கலர் மாற்றணும், இல்லை லெட்டரோட கலர் மாற்றணும், லெட்டருக்கு ஸ்டென்டராக வரணும், நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும். அப்படின்னாவே நம்ம ஈஸியாக வந்து சிஎஸ்சி மூலிமா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட். நம்ம அந்த பார்ட்டை வந்து நம்ம டேபிள் என்ன சொல்கிறோம், அது பேர் டேபிள் பாடி அப்படி சொல்லிட்டோம். ஓகே, அப்போ டேபிள் பாடி கொடுத்து அதுக்குள்ள நம்ம எது வேணால் கொடுத்துருவோம். எவ்வளோ பாடி டேட்டாஸ் இருக்கோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான கலர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் ஸ்டைலில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே நாங்கள் பேக்ரவுண்ட் கலர் ஸோ நம்ம இது முன்னாடி கொடுத்தது கலர் வந்து டேரெக்டாகவே கொடுத்தது நம்ம HTML யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஸ்டைல் கமாண்டை யூஸ் பண்ணி அந்த கலர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த கலரில் எனக்கு வேணும் அப்படி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஓகே ரைட். இது எத்தனை மல்டிபிள் டேக்ஸ் நம்ம எது ஒன்றும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே சென்டர் வேணா கூட இங்கே வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்தா போதும். அங்கே பாடிக்குள்ளே இருக்க டெக்ஸ்ட் வந்து சென்டர் வந்துடும். ஸோ ஓகே, என்டர். இப்போ பார்த்தா அந்த ஹோல் பாடி நமக்கு எல்லோ கலரில் பேக்ரவுண்ட் வந்து சப்போஸ் சென்டராக வேணும்னா ஸோ டெக்ஸ்ட் அலைன் போய்ட்டு நம்ம சென்டரிங் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ ஹோல் பாடி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்போனா அந்த பாடியோட கலர் பேக்ரவுண்ட் மாற்றணும் அப்படின்னு டேபிளோட பேக்ரவுண்ட் மாற்றணும் இங்கே போய் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து பாட்டம் ஏரியா அது வந்து நமக்கு அப்போ ஒரு டேபிளை 3ஆக பிரிக்கிறோம். ஒன்று வந்து டேபிள் ஹெட்னு ஒன்று பிரிக்கிறோம், அப்புறம் டேபிள் பாடின்னு ஒன்று பிரிக்கிறோம், அதை டி பாடின்னு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா ஸோ லாஸ்ட்டாக வந்து டேபிள் ஃபுட் அப்படின்னு பிடிக்கிறோம். ஃபுட்டுனா லாஸ்ட்டாக இருக்கிறது தான் டேபிள் ஃபுட் சொல்கிறோம்.
ஸோ இந்த வேல்யூ டேபிள் ஃபுட்டில் இருக்கும். அப்போ இதுக்குள்ளே நம்ம ஏதாவது மாற்றி பண்ணால் இந்த கமாண்ட் இந்த டேக்கை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா ஸோ அதுக்குள்ளே இருக்க டேட்டா வந்து நமக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த டேபிள் மெத்தடை பிரித்து பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் கான்செப்ட் இப்போ நார்மலாக டேபிள் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஹெட்டராக ஃபுட்டராக தனித்தனியாக டிக்ளேர் பண்ணால் நம்ம சீஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்ம அதோடைய ஸ்டைல்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த டேபிளுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணனாலே ஓவரால் மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இப்படி கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்குதுன்னா நீங்கள் ஒவ்வொரு ரோவும் செலக்ட் பண்ணி தான் கொடுக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி அந்த டேபிள் எடுத்து இந்த டேபிள் அந்த பாடின்ற கான்செப்டை யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ அப்போ ஒவ்வொன்றுக்கு கலர் கொடுக்கணும். ஒரு ரோ கலர் கொடுக்கணும். என்ன பண்ணுவீங்க? அந்தந்த பர்டிகுலர் ரோவில் போயிட்டு நீங்கள் கலர் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனால் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ரோவுக்கு ஒரு கலர்ஸ் வேணா கூட மாற்றி கொடுக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி பண்ணுவோம் ஓவராலாக நமக்கு அதுக்கு என்ன கலர்ஸ் வேணால் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ டேபிள் ஹெட்டு பாடின்ற காமன் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபியூச்சரில் டேக் கிரியேட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணும்போது இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணிவிடுங்க. தேவைன்னா நீங்கள் ஃபியூச்சரில் ஈஸியாக மாடிஃபை பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் இது மாதிரி பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மாடிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த சென்டர் டேக் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இது புரியுது. டேபிள் எப்படி போடுறது? டேபிள் போடணும். நார்மலாக டேபிள் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் டேபிள் பண்ணணும். அப்போ தான் ஃபியூச்சர் உங்களுக்கு ஈஸியாக சேஞ்சஸ் பண்ண முடியும். மாடிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு அடுத்த டேக் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஜஸ்ட் நான் இந்த ஸ்கிரிப்ட் வரைக்கும் வச்சுருக்கேன். ஒரு ஓகே, இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம HTML டேக் கொடுத்தா ஒர்க் ஆகாது. HTML டேக் தனி டேக். ஓகேவா? ஸோ ஸ்கிரிப்டுக்கு வெளியே வேணால் நம்ம HTML டேக் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கிரிப்ட்குள்ளே போயிட்டு நம்ம HTML க்ளோசிங் டேக்லாம் கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. அதுக்கு மாறி வேறு மாதிரி க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அது தெரியல வேறு எப்படி க்ளோஸ் ஸ்டார்ட் போட்டு இது பண்ணணும். அதில் கமெண்ட் போடுறது தான். இப்போ போயிட்டு நமக்கு இங்கே கமெண்ட் போடுறேன். அங்கே ஏன் கமெண்ட் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்கான ரீசனை தான். சரி, ஓகே. இப்போ நமக்கு இந்த ஏரியாக்கான கமாண்ட் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிடுறேன். இதுக்கு அவுட்புட் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டேபிள் ஓகே, டேபிள் என்டர் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த பட்டனை பிக் பண்ணுறேன். பண்ணும்போது இந்த இது நமக்கு தெரியுது, அவுட்புட்டாக வருது. ஓகேவா? இந்த பட்டன் பிக் பண்ணால் தான் இந்த இமேஜஸ் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த பட்டனை கிளிக் பண்ணால் இந்த இமேஜஸ் தெரியும் மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணிங்க. ஸோ டெம்ப்ளேட் டெக்ஸ்ட் நார்மலாக ஹெட்டிங் H1 கொடுத்துட்டீங்க. இதான் உங்களுக்கு அந்த H1 ஹெட்டிங்கு. இது H1 ஹெட்டிங். ஓகேவா? ஸோ இதுக்கு H1 ஹெட்டிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த வேலை கிளிக் பண்ணுங்க சொல்லிட்டு சும்மா அந்த பட்டன் கிளிக் பட்டன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கான டெக்ஸ்ட் சும்மா இது எதுக்காக இந்த பட்டன் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டென்ட் தெரியுதுக்காக ஒரு டெக்ஸ்ட் மேட் கொடுத்தேன். அடுத்து ஒரு பட்டன் வச்சுட்டேன். இது நார்மலாக HTML தான் பண்ணிட்டோம். ஓகேவா? பட்டன் வந்து அன்கிளிக் அப்படின்னா இது ஈவெண்ட் சொல்லுவோம். ஈவெண்ட் அப்படின்னா ஸோ ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது தான் இது நடக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பட்டன் வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது சொல்லலாம், இல்லை வந்து கிட்ட போகும்போது சொல்லலாம். அதை கெட் ஃபோக்கஸ் சொல்லுவோம், லாஸ்ட் ஃபோக்கஸ் சொல்லுவோம். ஓகே, அது மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. இப்போ அன்கிளிக் ஈவெண்ட்னா நான் அதை போய் கிளிக் பண்ணால் ஷோ கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஷோ கண்டென்ட்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே அந்த ஷோ கண்டென்ட்னா என்னன்னு சொல்லி தேடும், அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் தேடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷோ கண்டென்ட்டோட ஃபங்க்ஷன் நாங்கள் சொல்லியிருக்கேன். ஷோ கண்டென்ட் அப்படின்றதுனால ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னு போட்டு ஒரு இமேஜை அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அது ஜஸ்ட் டெம்ப்ளேட் தான். இதுக்கு இந்த டெம்ப்ளேட் கொடுக்கணும்னா பரவாயில்ல. இது ஜஸ்ட் ஒரு நேம் வந்து டெம்ப்ளேட் அப்படின்னு அலாட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு ஹெட்டிங் H2 போட்டு இதுக்குள்ளே இது எல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னு இந்த டெம்ப்ளேட் அப்படின்ற ஒரு டேக்குள்ளே இருக்குது. ஓகேவா? ஏதோ டேக் ரெகுலர் பண்ணலாம், டெம்ப்ளேட் தான் இருக்கணும் இல்லை, ஜஸ்ட் அதுக்கு ஒரு செட் ஆஃப் இந்த செட்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அது பேர் நான் டெம்ப்ளேட் சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ இந்த டெம்ப்ளேட் இருக்கிறது நான் ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னன்னா டெம்ப்ளேட்குள்ளே இருக்க டேட்டா இருக்கா போச்சு. டெம்ப்ளேட் அப்படின்னா நம்ம இதுக்குள்ளே கொடுத்துருக்கு, இதுக்குள்ளே இருக்க என்ன டேட்டாவோ அதுக்குள்ளே எது ஒன்றா இருக்கலாம். நீங்கள் ஒரு இமேஜோ இல்லை ஒரு மூவியோ படமோ ஏதோ சம் டேட்டா அதுக்குள்ளே கொடுத்து வச்சுக்கலாம். அந்த டேட்டா எனக்கு
போய் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குது ஓகேவா. ஸோ அந்த வேல்யூஸ் ஈக்குவல் ட்ரூ ஆயிடுச்சுன்னா, அது 0 மீன்ஸ் ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுங்க, அந்த கண்டென்ட் வந்து விசிபிள் பண்ணுறது. ஸோ அதுக்கான டேக், அதாவது வேரியேஷன் ஏல போய் செக் பண்ணி பார்த்து. ஏன்றது என்னன்னா அந்த டெம்ப்ளேட் அப்படின்றது தான் ஏ ஓகேவா. ஏன்றது டெம்ப்ளேட். அந்த கெட் டாக்குமெண்ட் நேம் வந்து இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் அது இது தெரியல உங்களுக்கு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை டேக் நேம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேக்கை எடுத்துக்கும். அதுக்கு கிளாஸ் நேம் கொடுத்தா கிளாஸ் நேம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஐடி நேம் கொடுத்தா ஐடி நேம் எடுத்துக்கும். ஓகே, அப்போ இந்த பர்டிகுலராக எனக்கு இந்த டாக்குமெண்ட்லேருந்து அந்த டாக்குமெண்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். HTML டாக்குமெண்ட்டில் இருக்கிற என்ன டேக் போய் பார்க்க சொல்கிறேன், டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு டேக். இந்த டெம்ப்ளேட் டேக் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பேர் கூட கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த டேக் நீங்கள் கூட புதுசாக கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ என்ன டேக்னா டெம்ப்ளேட் டேக் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை போய் செக் பண்ணி பார்ப்போம். டெம்ப்ளேட்டோட வேல்யூஸ் வந்து ட்ரூ ஆயிடுச்சுன்னா, அதாவது அங்கே வேல்யூ ஏதோ டேட்டா இருக்குது, டெம்ப்ளேட்குள்ளே சம் வேல்யூஸ் இருக்குன்னா 0 அப்படின்னு அர்த்தம். ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த கண்டென்ட்டை பிக்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ஏல இருக்க கண்டென்ட் ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு வந்துன்னா பிக்கு மூவ் ஆகிடும். ஸோ பியில் இருக்க டேட்டாவை கண்டென்ட் வந்து பாடிக்குள்ளே நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது சைல்டு பிரிண்ட்னா ஸோ அப் அண்ட் சைல்டு அப்படின்னா நான் எங்கே இருக்கணும் அதுக்கு கீழே வரணும் அர்த்தம். ஓகே, இது நிறைய டைப் இருக்குதுல்ல. இப்போ பார்த்தா எனக்கு என்னன்னா எதில் இருக்க கண்டென்ட், இந்த பியில் ஒரு சம் கண்டென்ட், அதாவது பியில் இருக்க கண்டென்ட் தான் டெம்ப்ளேட் அப்படி சொல்லுவோம். இந்த கண்டென்ட் தான் பிக்குள்ளே இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து எனக்கு பாடிக்குள்ளே அப் அண்ட் சைல்டு அப்படின்னா நான் எங்கே இருக்கணும் அதுக்கு லோவில் வரணும், அதான் சைல்டு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்டேட் ஆகணும். ஆக்சுவலாக அப்டேட்னா அது கூட இது சேர்ந்து வரணும் அப்படி அர்த்தம். ஓகேவா. ஸோ அப் அண்ட் சைல்டு அப்படின்னா அதுக்கு கீழே வரணும் அப்படி கொடுத்து என்ன கண்டென்ட்னா பியில் இருக்க கண்டென்ட். பியில் இருக்க கண்டென்ட் எதுன்னு கேட்டால் இதுதான் அந்த பியில் இருக்க கண்டென்ட். அப்போ பியில் இருக்க கண்டென்ட் நம்ம ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ ஓகே, இங்கே போய் பார்த்தீங்கன்னா பிக் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் ஒரு டெம்ப்ளேட் ஒரு கண்டென்ட் கொடுத்தா அந்த கண்டென்ட் வந்து இங்கே தெரியாது. ஓகேவா. இதை பிக் பண்ணோன்னே என்ன ஆகணும், அந்த டெம்ப்ளேட் கண்டென்ட் வந்து ஷோ பண்ணி காமிக்கும். ஓகே, டெம்ப்ளேட் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். அது இருந்தால் ஏல இருக்கும். ஏலேருந்து பி கன்வெர்ட் ஆகி அந்த பியோட டேட்டா நமக்கு காமிக்கும். அது கீழே சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. ஸோ என்னென்னா இப்போ வேர் அப்படின்னா வேரியேஷன் அர்த்தம். ஒரு வேரியபிள் ஓகேவா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ண அந்த வேரியபிள் வந்து ஏ வந்து கொடுத்துட்டேன். ஏவோட வேல்யூ வந்து 20. அடுத்த வேரியபிள் வந்து பி வேரியபிள் சி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் வி. இங்கே சப்போஸ் இங்கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன், ஏவோட வேல்யூ வந்து 20 கொடுத்துட்டேன், பியோட வேல்யூ வந்து 13 கொடுத்துட்டேன். அப்போ சியோட வேல்யூ நான் எதுவும் மென்ஷன் பண்ணல, ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்தேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், கண்டென்ட் எந்த கண்டென்ட் அப் அண்ட் ஆகுது, எனக்கு சியோட கண்டென்ட் எனக்கு அப் அண்ட் ஆகுது. ஓகேவா. ஸோ இங்கே போய் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சியோட வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியும். அங்கே 15 தெரியல. ஸோ அது எதனோட வேல்யூனா அந்த சியோட வேல்யூ தான் நமக்கு கிளிக் பண்ணோன்னே தெரியுது. ஓகேவா. ஸோ இங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு கணக்கு சின்னதாக ஒரு கணக்கு போட்டு நீங்கள் அவுட்புட் காமிக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷன் மீன்ஸ் என்னன்னா ஜஸ்ட்டு இதை அப்படியே தூக்கிடுறேன். இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கீழே போட்டுக்கிறேன். உங்களுக்கு அது தனியாக எடுத்துக்கலாம் அந்த ஃபங்க்ஷன் மட்டும். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தூக்கிறோம். ஃபங்க்ஷனுக்கு சம்மந்தம் இல்லை, டிஃபால்ட்டாகவே எனக்கு இது தெரியணும். அதனால் இது எடுத்துடுறேன் ஃபுல்லாகவே. இது தனி ஸ்கிரிப்டாக போட்டுக்கணும். ஓகேவா. ஸோ எனக்கு ஒரு வேல்யூஸ் வந்து அங்கே பிரிண்ட் ஆகணும். நான் இங்கே என்ன கொடுக்கணும்னா அதை ஆட் பண்ணி பிரிண்ட் ஆகணும். ஓகேவா. ஸோ இங்கே ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, டன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் பட்டனுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ கிளிக் பண்ணாதான் வரலாம். அந்த வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம ஷோ பண்ணி காமிக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப் அண்ட் டாக்குமெண்ட் சியோட வேல்யூ. சரி, ஓகே, இதை க்ளோஸ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த ப்ராக்கெட் ஒன்று வராது. நீங்கள் பாருங்கள் 15 ஒரு வேல்யூ காமிக்கல. ஸோ இதுக்கு வந்து கிளிக் பண்ணால் தான் இமேஜ் காமிக்கும். ஆனால் 15ன்றதுக்கு வந்து அது கிடையாது. ஓகேவா. இப்போ 15ன்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு எங்கே வேணால் நீ எவ்வளோ வேணால் வேல்யூ சேஞ்சஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாமளாக எனக்கு வந்து இதை நம்ம வேணால் இந்த கான்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்கிரிப்டை வந்து டெம்ப்ளேட்டை ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இங்கே 15 வேல்யூ இருக்குல்ல. ஸோ இந்த 15 வேல்யூ எங்கே வந்து பேஸ் பண்ணிடுறோம்னா நம்ம ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுவோம். ஏபிசி சொல்லி ஏ கொடுத்துருவோம். ஸோ இங்கே போய் நம்ம வேல்யூ சேஞ்சஸ் பண்ணுறோம். சப்போஸ் இதனோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து 100, பியோட வேல்யூ வந்து ஒரு 200. அப்போ சியோட வேல்யூ என்னன்னா ஏ ப்ளஸ் பி. ஸோ அந்த வேல்யூ தான் எனக்கு டாக்குமெண்ட்டில் அப் அண்ட் ஆகணும். ஓகேவா. ஸோ இங்கே போய் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன்.
ஸோ 300 ஷோ பண்ணிக்காம இதா. சப்போஸ் நமக்கு இங்கே வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை ஒன்று டிவைட் ஒன்று எதை வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் மல்டிப்ளை கொடுத்துட்டேன்னா ஸோ 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணி என்ன வேல்யூ வருமோ அதுதான் நமக்கு டிஸ்பிளேல அங்கே வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தான், இதை யூஸ் பண்ணி நிறைய கால்குலேட் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்டில் எப்படி ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக போட்டுக்கிறோம். ஓகேவா, இப்போ இன்கேஸ் நீங்கள் இது எப்படி கூட பண்ணலாம் அப்படின்னா 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏயோட வேல்யூ, இன்னொரு வேல்யூ பியோட வேல்யூ டெக்ஸ்ட் பாக்ஸில் வாங்கிட்டு 3ஆவது டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏயும் பியும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் அதே வர மாதிரி ஒரு கால்குலேட் பண்ணி நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஏயோட வேல்யூ அங்கே கெட் பண்ணி இதே கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூ எடுத்து வந்து ஏயோட வேல்யூக்கு அசைன் பண்ணணும். அங்கே நீங்கள் இதில் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் வச்சுருப்பீங்களே, அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ வந்து ஏவுக்கு அசைன் ஆகணும். பியிலுக்கு வந்து என்னன்னா டிக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைப்போம், அதில் இருக்க வேல்யூ வந்து அசைன் ஆகணும். சின்றது என்னன்னா A+B. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீஃபாகவே பைத்தான் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறோம். மாடலில் கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சியோட, ஸோ இதை டிவைடாக மல்டிப்ளோ நீங்கள் எதை ஒன்றா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா, ஸோ இதுக்கு மாதிரி ஒரு கால்குலேஷன் நம்ம ஈஸியாக பண்ண முடியும் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் யூனி கால்குலேட் பண்ணணும், அவுட்புட் நமக்கு HTML தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிரிப்ட்னு கொடுத்துங்க. வேல்யூஸ் என்ன வேல்யூ, இன்கேஸ் 10 வேல்யூ கூட 10 வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கலாம். இங்கே 10 வேல்யூ வேணால் என்ன பண்ணுங்க, அடுத்த வேல்யூ சப்போஸ் நமக்கு இங்கே ஈன்னு ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஈயோட வேல்யூ வந்து ஸோ 20 10 கொடுத்துருங்க. இங்கே சொல்லும் போது என்ன பண்ணணும்னா A+B+C. சரி, நம்ம என்ன வேல்யூ பென் கொடுத்தோமோ அதை பேர் கொடுத்துரும். ஓகேவா, ஸோ இந்த வேரியேஷன் டிக்ளேர் பண்ணும்போது ரூல்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வேரியேஷன் பண்ணும்போது MS Accessல ஒரு 10 கிளாஸஸ் என்னன்னா ஃபேஸு, அதுக்கப்புறம் 1 இது மாதிரி வேரியபிள் நேம் கொடுக்கூடாது. வேரியபிள் நேம் கொடுக்கும்போது இங்கே சப்போஸ் நீங்கள் கேப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் நீங்கள் கேப்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி தப்பாயிடும். ஓகேவா, ஸோ இங்கே ஸ்மால் யூஸ் பண்ணணும், இங்கே ஸ்மால் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து வேரியேஷன் நேம் பிஃபோர் வந்து 1 நம்பர் சிம்பிளோ யூஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படியே சொல்லியிருக்கேன், வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். ஸோ பின்னாடி வேணால் யூஸ் பண்ணலாம், A1 அப்படி கொடுத்துருக்கணும். அடுத்த நம்பர் வந்து A2 A3 அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் பிஃபோரில் வந்து நம்பர் நியூமெரிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அலோடு அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலோடு. அண்டர்ஸ்கோர்னா இப்படி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 0 பார்த்து பாருங்கள், அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இப்படி 1 இல்லாட்டி இதுக்கப்புறம் கூட AA. இப்போ இது ஒரு வேல்யூ. ஓகேவா, இப்படி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ சப்போஸ் ஒரு பேருக்கு ஃபாதர் நேம் ஒரு வேல்யூ வாங்கணும் அப்படின்னா ஃபாதர் ஆக்சுவலாக வந்து கேமல் கேஸ் சொல்லுவோம், அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். கேமல் கேஸ் அப்படின்னா இப்போ வந்து ஃபாதர் நேம் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க, அப்போ ஃபேஸ் கொடுத்து யூஸ் பண்ணி சாதாரணமாக வந்து ஃபாதர் நேம் அப்படி கொடுத்துனேன். இது ஒரு வேரியபிளே கிடையாது, இந்த வேரியபிள் தப்பான வேரியபிள். ஏன்னா 2 வேரியபிள் இடையில என்ன பண்ணக்கூடாது, ஃபேஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபேஸ் வேணால் என்ன பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் அலோடு, வேறு எதாவது அலோடு கிடையாது. அப்படி இல்லாட்டி இன்னொரு மெத்தட் பார்த்தா இந்த மெத்தட் தான் மோஸ்ட்லி எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா கேமல் கேஸ் அப்படின்னா இப்போ எந்த லெட்டர் அடிக்கிறோமோ ஃபாதர் நேம்னு வச்சுக்கேன், இப்போ விட்டு ஃபாதர் நேம் இப்படி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, இது கேமல் கேஸ். உள்ள வர அடுத்த நேம்ஸ் லெட்டர்ஸ்லாம் வரும்போது அந்த லெட்டர் மட்டும் கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது கேமல் கேஸ் சொல்லுவோம், அந்த கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ நமக்கு ஒரு ஐடென்டிஃபை தெரியல பார்த்தோன்னே, ஸோ இந்த ஃபாதர் நேம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, கேமல் கேப்ஸ் சொல்லுவோம், இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரியுதா? இப்போ ஃபாதர் நேம் எப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அண்டர்ஸ்கோர் வேணும்னா சப்போஸ் கேப் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது மாதிரி யூஸ் பண்ண பெஸ்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேரியேஷன் தப்பாக யூஸ் பண்ண ப்ராப்ளம் வரும். இதே மாதிரி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது அங்கே அதை தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபாதர் ஏஜ் அப்படின்னு போட்டிங்க, இங்கே சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபாதர் அண்டர்ஸ்கோர் ஏஜ் அப்படி கொடுக்கணும். ஓகே, அப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சு தான் வேல்யூஸை நம்ம டிக்ளேர் பண்ணி நம்ம எந்த ஒரு வேல்யூஸ் போனால் அவுட்புட்டாக வரணும்னா பண்ணிக்கலாம். ஸோ அங்கே கொடுத்த வேல்யூஸ் வந்து நம்ம எடுத்து வந்து பண்ண முடியும். அது நான் ஃபியூச்சர் எப்படி சொல்லி, அதாவது அங்கே நம்ம ஏதோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் பாஸ் போட்டுருக்கோம், அதில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், அந்த வேல்யூ உள்ள இதுக்குள்ளே கொண்டு வரலாம். ஓகேவா, இப்போ ஜஸ்ட் நம்ம இங்கேருந்தே ஒரு அவுட்புட் பண்ணுறது எப்படி தான் பார்த்துறோம். ஓகேவா, ஸோ ஆனால் வேரியபிள் நேம் கொடுக்கும்போது என்னவா கொடுக்கூடாது, வேரியபிள் நேம் கொடுக்கக்கூடாது. ஸோ சிம்பிள் யூஸ் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணணும், சிம்பிளெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நம்பர் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பின்னாடி ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா, இப்போ வேரியபிள் வந்து இப்போ ஏ அப்படின்றது அது ஒரு நம்பராக எடுத்துக்குது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்கள் நேம் கொடுக்குற அப்படின்னா இப்போ நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கும். அப்போ ஏ